அன்பார்ந்த இன்டர்நெட் வீடியோ பார்க்கும் நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருப்பது தமிழகத்தில் சமச்சீர் கல்வி ஏற்படுத்த வேண்டும் என்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதை இந்த தமிழக அரசும் செயல்படுத்த வேண்டும் என்ற ஆவலில் இருக்கின்ற செய்தி நாம் அனைவரும் அறிவோம். சமச்சீர் கல்வி என்பது கடைகோடியில் உள்ள ஒரு கிராமத்தில் படிக்கும் மாணவர்களுக்கும் சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் சமமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கமாக இருக்கும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். அதே வேளையில் மக்களின் எண்ணங்களுக்கு மாறாக சில செயல்கள் நடப்பதையும் நாம் காண முடிகிறது. எப்படி என்றால், தற்போது நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் தேர்வு மதிப்பெண்களை சமச்சீர் என்ற கொள்கையில் 1100 என்ற மதிப்பெண்ணை 500ஆக மாற்றி அவற்றை மாணவருக்கு சான்றிதழாக அளித்ததை நாம் நன்கு அறிவோம். அதை தமிழகத்தில் உள்ள அனைத்து மெட்ரிகுலேஷன் மாணவர்களின் பெற்றோர்கள் கடும் அதிருப்தி அடைந்தார்கள் என்பது நாங்கள் எடுத்த ஒரு சர்வேயில் கிடைத்தது. ஏனென்றால் 11 பாடங்களுக்கு கஷ்டப்பட்டு படித்து கடைசியாக அரசு நமக்கு 500 மதிப்பெண்ணுக்கு தான் மதிப்பெண் கொடுத்ததே என்று மக்கள் கவலையடைந்தார்கள் என்பது நாங்கள் எடுத்த ஒரு சர்வேயில் கிடைத்தது. அதேபோல் குக்கிராமத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தாங்களும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்தும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எல்லோருக்கும் இருக்கிறது. அவர்களுடைய பொருளாதார நிலையினால் அவர்களால் அந்த கல்விக்கு செல்ல முடியவில்லை என்பது அது ஒரு அதிகாரப்பூர்வமான எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போது தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் முளைத்திருக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வியை வளர்ந்ததற்கு முக்கிய காரணமே நம்முடைய பெற்றோர்கள் தான் என்பதை நன்கு அறிவோம். ஏனென்றால் தம்முடைய குழந்தைகள் நல்ல இடத்தில் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். இதை எப்படி கூறுகிறோம் என்றால், ஒரு பன்னாட்டு கம்பெனி எடுத்த ஒரு சர்வேயில் தமிழகத்திலோ இந்தியாவிலோ அதிகமாக வருடத்துக்கு தன்னுடைய வருமானத்திலிருந்து எதை செலவு செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்விக்கு 70% பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையின் கல்விக்காகத்தான் எங்களுடைய பணத்தை செலவு செய்கிறோம் என்ற ஒரு கூட்டு ஒரு ரிப்போர்ட்டில் கிடைத்தது என்பது ஒரு முக்கிய செய்தியாகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குக்கிராமத்திலிருந்து படிப்பவர்கள் தனக்கும் ஒரு சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற கல்வியை போல் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கிராமத்தில் உள்ள கல்விகளை நம்முடைய மோன்ட்ரோடில் இருக்கிற சர்ச் ஃபார் கான்வென்ட்டாக மாற்ற வேண்டும், அல்லது கோபாலபுரத்தில் இருக்கிற டிவிடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி போல் மாற்ற வேண்டும். இல்லை என்றால் கோடை வாசத்தலமாக இருக்கிற ஊட்டி கொடைக்கானல் இருக்கின்ற மான்ஃபோர்ட் போன்ற பள்ளிகளை போல மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கும் இருக்கும். அரசு அதேபோல் அந்த பள்ளிகளை அப்படி மாற்றினார்கள் என்றால் மிக சிறப்பாக இருக்கும். கிராமத்தில் உள்ள ஆரம்ப பள்ளி, பஞ்சாயத்து யூனியன் பள்ளி, ஊராட்சி பள்ளிகள், உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்ற அனைத்தையும் நம்முடைய சென்னை மாவட்டத்தில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாகவும் அல்லது சென்ட்ரல் போர்டு என்கிற சிபிஎஸ்இ பள்ளியாகவும் மாற்ற வேண்டும் என்பதே மக்களின் எண்ணம். அப்படி மாற்றி அனைத்து பள்ளிகளிலும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என்ற மூன்றையும் கம்பல்சரியாக நடத்த வேண்டும் என்றும், அதேபோல் அங்கு உள்ள அனைத்து பாடங்களிலும் ஆங்கிலத்தில் கற்றுத்தர ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் பலவிதமான சலுகைகளும் மாத வருமானத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் அனைத்து பிரிவுகளும் ஆங்கிலத்தில் நடத்த வேண்டும் என்பது, இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும், முக்கியமாக அனைத்து கிராமங்களில் இருக்கும் பள்ளிகளும் மிக சிறப்பாக பயன்பெற்று அடுத்த 12 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் வரை கொண்ட மாணவர்கள் மிக சிறப்பாக வெளிவருவார்கள் என்பது நன்கு தெரியும்.
நம்முடைய உலகத்தில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு